இந்த கிரகம் 8ல இருந்தா, தற்கொலை எண்ணம் செய்வாங்க. தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு வரும்ன்னு சொல்லி, அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கோரி. எனக்கு அந்த வீடியோவ பார்த்ததிலிருந்தே, எனக்கு ஒரு விதமான பயமா இருக்கு. என்னுடைய ஹாரோஸ்கோப்ப நான் எடுத்து பார்த்தேன். அதுல 8ல அவங்க சொன்ன அந்த கிரகம் இருக்கு. எனக்கும் நெறைய பிரச்சனையா இருக்கு. ஒரு பயத்தோட எனக்கு ஒரு நண்பர் 10 வருஷத்துக்கு பிறகு கால் பண்ணியிருந்தாங்க. என் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். ஸோ, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ, இந்த கொஸ்டின் கேட்டு இந்த டைம்லயே எனக்கு இந்த வீடியோவ உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ, முக்கியமான கொஸ்டின். எஸ். 8ல நான் எந்த கிரகம் இருந்தேன்றத நான் சொல்லல. ஏன்னா இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களோட ஹாரோஸ்கோப் எடுத்து, "ஐயய்யோ! என் ஹாரோஸ்கோப்லயும் 8ல இந்த கிரகம் இருக்கே! அப்ப எனக்கும் இப்படி நடக்குமான்னு நீங்களும் பயப்படுவீங்க. அதனால நான் எந்த கிரகம் என்ன இதுன்னு ஒண்ணும் சொல்லல. வீடியோல ஒருத்தர் சொல்றாங்க, இந்த கிரகம் 8ல இன்னொரு கிரகம் அந்த கிரகத்தையும் சொல்லி சேர்க்கப்பெற்று 2 கிரகமும் 8ல இருந்தா அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. அவங்க தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ, இப்படி ஒரு கருத்த அந்த வீடியோவுல சொன்னது சரியா பிழையான்றத நான் இங்க சொல்ல வரல. ஒரு அவேர்னஸ் வீடியோவா, ஒரு அவேர்னஸா அவங்க சொல்லியிருக்கலாம். பட் நாங்க சொல்லுற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்குறவங்க அதே மனநிலையில கேட்பாங்களாண்டு இல்ல. நான் ஒரு விஷயத்த அவேர்னஸ்ன்னு சொல்லி நான் சொல்லலாம். அதேதான் இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கிறாக்க, அட இவள் என்ன ஏதோ இவளுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறாள். இப்படி ஒரு மனநிலையில நீங்க பார்த்தீங்களா இருந்தா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அப்படியே வந்து சேராது. அதே நேரம் நான் இந்த சொல்ற விஷயத்த, அட எங்கட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவள் ஏதோ இந்த விஷயத்த பத்தி சொல்றாள். அவள் சொல்றா ஏதாவது சரியாத்தான் இருக்கும். ஏதோ ஒரு காரணமாத்தான் அவள் இந்த வீடியோவை ஷேர் பண்றாள். இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்களா இருந்தா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸா வந்து சேரும். யார் யார் எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த வீடியோ கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவாங்கன்றது இல்ல. ஒரு அவேர்னஸா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சில பேர் அத ஒரு பயமா எடுத்து அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவ முக்கியமா இந்த மாதிரி இந்த 8ல இருந்தா கிரகம் இப்படி, இந்த நம்பர் ஆக்களுக்கு இப்படி, ஐயோ நான் இத்தனையா நம்பர். இந்த மாதிரி எல்லாம் பயந்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதுல நான் சொல்லப் போற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அதாவது 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களுக்கும் 9 இலக்கங்கள் ரிப்ரசென்ட்டா இருக்கு. அதாவது சூரியனுக்கு முதலாம் நம்பர சொல்லுவாங்க. 9 கிரகங்கள்லையுமே நான் தான் ராஜா, என்னால தான் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி எந்த கிரகமுமே இல்ல. 9 கிரகங்களுக்கும் அந்தந்த கிரகங்களுக்குரிய தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கு. எங்களுடைய உடலே 9 கிரகங்கள்ட ஒரு தன்மையால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த 9 கிரகங்கள், பஞ்சபூதங்கள் இவை எல்லாத்துலயுமே ஒரு படைப்பாத்தான் எங்களோட உடல் இருக்குது. நாங்க இந்த கிரகத்த நல்லம், இந்த கிரகம் கூடாதுன்னு சொல்லி சொல்ல இயலாது. கண்ணுக்கு ஒரு கிரகம் ரிப்ரசென்ட்டா இருக்குது. மூக்குக்கு ஒரு கிரகம், வாய்க்கு ஒரு கிரகம். இல்ல இந்த கிரகம் தான் நல்லம், இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தா நல்லோன்றதுக்காக நாங்க என்ன சொல்றது, எங்களோட உடற்பகங்கள்ல நாங்க சில பகுதிகள மட்டுமா நாங்க விரும்புறோம்? இல்ல. எங்களையே நாங்க விரும்புறோம். எங்கட உடல நாங்க விரும்புறோம். எங்கள நாங்க மதிக்கிறோம். அப்படின்னா 9 கிரகங்களும் அந்த கிரகங்களுக்குரிய தன்மைய நாங்க மதிக்கணும். இந்த கிரகம் தான் பெஸ்ட், இந்த கிரகம் தான் கூடாதுன்னு சொல்லி எதுவுமே இல்ல. அதே மாதிரி இந்த நம்பர் தான் நல்லம், இந்த நம்பர் கூடாதுன்னு சொல்லியும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவங்களுக்கு நிறைய நாளா திருமணம் ஆகல. அவங்களுக்கு ஒரு பெண் பார்த்து, ஓகே இவங்கள திருமணம் பண்ணலாம்னு சொல்லும்பொழுது, அந்த நபரோட தாய் அவங்க உடனே சொல்றாங்க, ஐயையோ அந்த பிள்ளை 16ஆம் தேதி 16ஆம் தேதி பிறந்ததால என் பையனுக்கு அந்த பிள்ளை வேண்டாம். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சொல்றத நான் நிறைய தடவை நான் கேட்டிருக்கிறேன். அது என்ன 16? ஸோ 7ஆம் நம்பர்ன்றா தனிமை. இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் எங்கள்ல பல பேர்ல இருக்கு. ஆனா 7ஆம் நம்பர்ல தான் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 7ஆம் நம்பர்ல எத்தனையோ பேர் திருமணமாகி சந்தோஷமா, நிம்மதியா வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சில நம்பர்ஸ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இப்படி நடந்திருக்குன்றதுக்காக, நாங்க இந்தந்த நம்பர்ஸ் இப்படித்தான் சில புத்தகங்கள்ல நாங்க வாசிச்சத கொண்டு, அதே நேரம் எங்கட கண்ணுக்கு முன்னால சில நடந்த உதாரணங்களை நாங்க வச்சுக்கொண்டு, இந்த நம்பர் இப்படித்தான், இந்த நம்பருக்கு இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி நாங்க
டிசைட் பண்ண. ஸோ எல்லா நம்பர்லயுமே ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் 12 வீடு இருக்கு. அதாவது ஹாரோஸ்கோப்ல 12 கட்டம் இருக்கு. அந்த 12 கட்டமும் ஒவ்வொரு கட்டத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. முதலாவது கட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. 2வது கட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம். ஆனா அந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானத்திலயுமே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலயுமே இருக்கிற பிளஸ், இந்த ஒவ்வொரு கிரகத்திலயுமே இருக்கிற பிளஸ், இதெல்லாம் சேரும் பொழுதுதான் ஒருத்தர் ஹொரோஸ்கோப் வந்து அவங்களுக்கு அவங்களோட திசைகள், அவங்களோட புத்தி இவற்றிற்கேற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை அமைக்கப்படுதே ஒழிய, ஒரு கிரகம் 8ல இருந்தா இதுதான் நடக்கும் அண்டு யாராலையுமே சொல்லலாம். இந்த மாதிரி ஹொரோஸ்கோப்ப அனலைஸ் பண்ணாம சார்ட்ட பார்த்த உடனே 8ல இப்படி இருக்கு, இப்படித்தான் இந்த மாதிரி சொன்னா எக்ஸ்பீரியன்ஸால சொல்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா இல்ல. எவ்வளவுதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஜோதிடரா இருந்தாலும், ஒரு ஜாதகம் ஒருத்தர்ட்ட குடுக்கும் பொழுது, அவங்க அதுக்கு 1 நாள், 2 நாள் எடுத்து அனலைஸ் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி, ரிசர்ச் பண்ணி ஒரு டிசிஷன அவங்க சொல்லுவாங்களா இருந்தா, அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு படைப்பா இருக்கும். ஹொரோஸ்கோப்ப பார்த்த உடனே சொல்லலாம். மேலதிகமா அவங்களோட கேரக்டர்ஸ் சொல்லலாம். அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட தன்மைகள் ஓரளவுக்கு சொல்லலாம். பட் அவங்க இந்த மாதிரி தான் டிசிஷன் எடுப்பாங்க. அவங்களோட லைஃப் இப்படித்தான் போகும். இதை எதையுமே பார்த்த உடனே சொல்ல இயலாது. அதுக்கு அவற்றின் திசை, அவற்றின் புத்தி, ஒவ்வொரு கிரகங்கள், அவங்க பிறந்த அமைப்பு இவை எல்லாமே அதுல அடங்கும். அதனால யாராவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இந்த மாதிரி கிரகம் 8ல இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணுவேனா, எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருமா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ 10 இந்த இடத்துல இந்த ஒரு கிரகம் இருக்கு, இதனால தான் இவன் ஒரே தப்பு தப்பா நினைக்கிறான், இவனுக்கு இந்த மாதிரியே பிரச்சனை வருது, ஒரே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இவனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது மாதிரி பேரண்ட்ஸே பிள்ளைகளை பேசுற ஒரு நிலை வந்துட்டு, அதுக்கு காரணம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன். எல்லாரும் எல்லா இன்ஃபர்மேஷனும் பகிர்றாங்க. எல்லாரும் ஹாரோஸ்கோப் பார்க்குறாங்க. கம்ப்யூட்டரைஸ்ட் ஹாரோஸ்கோப் எடுத்துட்டு, அதில சொல்லப்பட்ட விஷயங்கள பார்த்துட்டு, அதில சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தினோன, அதில சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே எங்களுக்கு பொருந்துதுண்டு அர்த்தம் இல்ல. சில விஷயங்கள் நாங்க நம்பணும். சில விஷயங்கள் நாங்க நம்பக்கூடாது. அதாவது ஹாரோஸ்கோப் வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஒரு திருமணம் ஒண்ணு செய்ய போறாங்க. இந்த நாள் என்ன? நல்ல நாளா? கெட்ட நாளா? இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நாங்க ஹாரோஸ்கோப் பார்க்குறது. ஓகே. அதாவது கிட்டத்தட்ட என்ன மாதிரி? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அடுத்த மாசம் பெரிய ஒரு புயல் வரப்போது. பெரிய ஒரு மழை வரப்போது. இந்த மாதிரி ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் சொன்னா, நாங்க அடுத்த மாசம் அந்த சொன்ன டேட்ல யாராவது ஒரு பெரிய வைபவத்த கொண்டு போய் வைப்பாங்களா? ஒரு திருமண வைபவம். அந்த வைபவத்த இந்த சொல்லப்பட்ட இந்த வெதர் கண்டிஷன் பேடா இருக்கிற ஒரு டைம்ல யாராச்சும் கொண்டு போய் வைப்பாங்களா? இல்ல. காலநிலைக்கு நாங்க பார்த்து மழை வருமா, வெயில் வருமா, இந்த காரியத்தை செய்வோமா, வேணாமா என்று நாங்க யோசிக்கிறோம் தானே. போனை பார்க்குறோம். போனை பார்த்துட்டு அட 12 மணிக்கு மழை பெய்யும், குடை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நாங்க குடை எடுத்துட்டு போறோம். இது மாதிரி தான் இந்த ஹொரோஸ்கோப்பும். ஸோ ஹொரோஸ்கோப் வந்து என்ன? ஓகே. அடுத்த மாசம் இவங்களுக்கு திருமணம் வச்சிருக்கிறோம். அடுத்த மாசம் இவங்களுக்கு திருமணம் நடக்கணுமெண்டா, அந்த திருமணத்துக்குரிய கிரக நிலைகள் சரியா இருக்கா? அந்த நாளுக்குரிய கிரகங்களுடைய தன்மைகள் இதெல்லாமே சரியா இருக்கா? ஸோ வார மாசத்துல இந்த நாள் நல்ல நாளா இருக்குமா? ஸோ இவற்றுக்காகத்தான் இந்த ஒரு ஹொரோஸ்கோப் இந்த ஜாதகம்ன்றது படைக்கப்பட்டிருக்குது. இத வந்து இப்ப நாளாந்தா எல்லாத்துக்குமே அவனோட பேசலாமா? வேணாமா? இங்க போகலாமா? வேணாமா? எனக்கு நாள் நல்லா இருக்கா? இல்லையா? இந்தியா நாள் எப்படி இருக்கு? எல்லாமே நாங்க பார்த்து பார்த்து செய்றோம். இதனாலேயே நாங்க எங்களோட கடமைகள செய்ய மறந்துடுறோம். சரியா நாங்க படிக்க மாட்டோம். சரியா நாங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஐயோ! எனக்கு 2 நாள் சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 2 நாள் என்னால சரியான முடிவு எடுக்க இயலாது. அதனால நான் இந்த 2 நாளும் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, 2 நாளுமே வீட்ட விட்டு வெளியில போகாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடல். அத ஃபுல்லா கற்றவங்க யாருமே இல்ல. அது வந்து ஒரு விதமான ஒரு இன்ட்யூஷன், ஒரு விதமான ஒரு அந்த ஒரு கால்குலேஷன், அந்த கால்குலேஷன்ஸும், அந்த ஹார்ட்டோட அந்த இன்ட்யூஷன் பவரும் சேரும் பொழுது தான், அவங்க சில பேர் சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, அந்த விஷயங்கள் நடக்குது. ஒரு தடவ, 2 தடவ சில விஷயங்கள் சொன்னது நடந்ததுன்றதுக்காகவே, அவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் என்று நாங்க நினைக்க இயலாது. எல்லாமே ஒரு விதமான ஒரு பவர், ஒரு விதமான வைப்ரேஷன். ஸோ இந்த ஜோதிடம் தேவை.
அது நிறைய நல்ல விஷயங்களுக்கு நாங்க பயன்படுத்தலாம். அதாவது இப்ப என்ன சொல்றது, எவ்வளவோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜோதிடத்த பயன்படுத்தலாம். ஆனா, அத பயன்படுத்துறவங்க ரொம்பவும் குறைவா இருக்கு. நாள் பலன், மாத பலன் இந்த மாதிரியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த கிரகம் 8ல இருந்தா இப்படி, இந்த கிரகம் 6ல இருந்தா இப்படி, இந்த மாதிரி எதுவுமே இல்ல. உங்க ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்துட்டு பயப்பட தேவையில்ல. சந்தோஷப்படுங்க. ஹாரோஸ்கோப்ல 12 பாக்ஸ் இருக்கா? 12 பாக்ஸுக்குள்ள 9 கிரகம் இருக்கா? அவ்வளவும் போதும். ஓகே. அந்த 9 கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செய்யத்தான் இருக்கு. இந்த உலகத்துல நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம்டா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் எங்களால மத்தவங்களுக்கு நடக்கணுன்றதுக்காகத்தான் நாங்க படைக்கப்பட்டிருக்கோம். சில தோல்விகள் வந்திருக்கலாம், சில ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். இந்த ஏமாற்றங்களும், தோல்விகளும் எங்களுடைய ஒரு காரணத்துக்காக எங்கள கொண்டு போறதுக்காகவே ஒழிய, எங்கள அழிச்சு, எங்கள கீழ விழுத்துறதுக்காக இல்ல. ஸோ இந்த இயற்கையினுடைய படைப்பு அதுதான். அந்த படைப்புன்ற ரகசியத்த நாங்க அறிஞ்சு கொண்டா, எங்களுக்கு இந்த மாதிரி கவலைகள் இருக்காது. எங்களோட கடமைகளைச் செய்வோம். பலனை எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யார் இதெல்லாம் யோசிச்சு பயந்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.